வெல்கம் டு TAFWISE யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ட்ரிக்னாமெட்ரிக் டாப்பிக்லேருந்து ஒரு சம் பார்க்கலாம், ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா tan A is equal to 2/5 கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கேட்டிருக்கிறது secant square A by cosecant square Aன்னு கொடுத்துருக்காங்க. எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம், ஓகேவா? ஸோ tan of 2/5 அப்படின்னா நீங்கள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இது எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஸோ tan தீட்டாங்கிறது வந்துட்டு ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு, ஓகேவா? ஸோ இந்த ஆங்கிளில் தீட்டான்னு வச்சுக்கோங்க, இதுக்கு ஆப்போசிட் சைடு 2 போட்டுக்கோங்க. அட்ஜசன்ட் சைடு அப்படின்னா அந்த ஆங்கிளுக்கு கீழே இருக்கிற சைடு, ஓகேவா? ஸோ 2/5 போட்டுக்கோங்க. ஸோ இந்த சம் வந்துட்டு நம்ம இது இல்லாமலே கொஞ்சம் டைரெக்டாக எப்படி சால்வ் பண்ணுறது, கொஞ்சம் ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சீக்கண்டையும் கொசிகன் ஸ்கொயர் கேக்கு அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி மாற்றலான்னு பார்க்கலாம், ஓகேவா? சீக்கன் ஸ்கொயர் ஏவை வந்துட்டு 1/cos ஸ்கொயர் ஏன்னு மாற்றிக்கலாம். அண்ட் கொசிகன் ஸ்கொயர் ஏவை 1/sin ஸ்கொயர் ஏன்னு மாற்றிக்கலாம், சரியா? ஸோ ஓவரால் டிவைடுக்கு கீழே இருக்கிறதுனால மேலே ரெசிப்ரோக்கலாக போகும். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? sin ஸ்கொயர் ஏ பை காஸ் ஸ்கொயர் ஏன்னு கிடைக்கும். ஸோ sin பை காஸ் அப்படின்னா உங்களுக்கு tanன்னு கிடைக்கும், ஓகேவா? அப்போ tan ஸ்கொயர் ஏ. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை மாற்றி எழுதும் போது எனக்கு tan ஸ்கொயர் ஏன்னு டைரெக்டாக கிடச்சிட்டு, ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த 2/5 அப்படியே ஸ்கொயர் பண்ணி போட்டுடலாம். ஸோ 2/5 ஆஃப் த ஹோல் ஸ்கொயர். ஸோ உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 4/25 தான் ஆன்சர் உங்களுக்கு, சரியா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.